நமஸ்காரம். வாஸ்து சாஸ்திரத்தில் 4 திசைகள், 4 மூலைகள், 8 திக்குகள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூலை கார்னர் அப்படின்றது வந்து சவுத் வெஸ்ட், தென்மேற்கு. தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடம், சவுத் அண்ட் வெஸ்ட் டைரக்ஷன் இணையக்கூடிய ஒரு இடம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அடியார்கள் வாழ, அரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாழ மாமனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. இந்த மூலை எவ்வளோ முக்கியமானது, அதில் அவசியம் வர வேண்டிய, வரக்கூடிய, வரவே கூடாத விஷயங்கள் என்ன? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய வெளிப்புற முக்கியத்துவங்கள் எவ்வளோ பெரிய ரோலை நம்மளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ப்ளே பண்ணும். நம்ம வடகிழக்கு பற்றி பார்த்தோம், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸில் என்னெல்லாம் வரக்கூடாது, இதெல்லாம் வரலாம் அப்படின்னு. அதே போல் தென்மேற்கில் இதெல்லாம் வரலாம், இதெல்லாம் வரக்கூடாது. ஏன்னா இந்த வடகிழக்கும் தென்மேற்கும் ஆணுக்குரிய ஒரு இடம், ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். தென்கிழக்கும் வடமேற்கும் பெண்ணுக்குரிய ஒரு இடம். ஜென்ரலாக ஆணுக்கு வந்து பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி வேண்டும், அவர் செய்கின்ற தொழிலில் அபரிவிதமான ஒரு லாபம் இருக்க வேண்டும், ஒரு பெரிய நிறுவனம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும் அப்படின்னா வடகிழக்கும் தென்மேற்கும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதெல்லாம் எதெல்லாம் வரணுமோ அதெல்லாம் அவசியம் அந்தந்த இடத்துல வரணும். எதெல்லாம் இருக்கவே கூடாதோ அவசியம் அதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணி அவாய்ட் பண்ணி இருக்க வேண்டும். பெண்களுக்கு அதே போல் தென்கிழக்கு வடமேற்கில் இது முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது ஆரோக்கியம் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, இந்த 2 விஷயங்கள் முக்கியம். ஆணுக்கு வடகிழக்கும் தென்மேற்கும், பெண்ணுக்கு தென்கிழக்கும் வடமேற்கும். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த தென்மேற்கு மூலையில் எதெல்லாம் அவசியம் வரலாம்? நம்ம வடகிழக்கில் மலைகள் வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது எங்கே வரலாம்? தென்மேற்கில் தான் ஆட்டோமேட்டிக்காக வரலாம். தெற்கும் மேற்கும் சார்ந்தும் மலைகள் இருக்குது அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் உங்களுக்கான ஒரு ட்ரீம் ஹவுஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ட்ரீம் ஹவுஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல பிளாட் வாங்கிக்கலாம். ஒரு பிளாட்டில் தெற்கும் மேற்குலையும் மலை இருக்குது, தென்மேற்கில் மலை இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி அங்கே வீடு கட்டி வாழறீங்க அப்படின்னா மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல், ஒரு பிளெஸ்டு பீப்புள். கண்ணை மூடிட்டு நீங்கள் ஒரு 30 மார்க்ஸ் கொடுக்கலாம். தென்மேற்கில் ஓகே சார் மலை இருக்குது, ஆனால் மலைக்கு முன்னாடி அருவி இருக்குது சார், என்ன பண்ணலாம்? வரக்கூடாது, டெஃபினட்டாக வரக்கூடாது. மலை காடு சார்ந்த பகுதிகளாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் தென்மேற்கு மலையை அதுக்கு ஒட்டி பின்னாடி பக்கம், அதுக்கு தெற்கு பகுதியில் மலை இது குளம் இருக்குது, ஆறு இருக்குது, அருவி இருக்குது அப்படின்னா அது இட்ஸ் நாட் இன் அவர் கப் ஆஃப் லிமிட்டேஷன். அதை நம்ம விட்டுடலாம், நத்திங் டு வரி. நமக்கு தெற்கு மேற்கு சார்ந்து நமக்கு மலை இருக்குது, பெரிய மலை இருக்குது, உயரமாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக வாங்கலாம். அதே போல் ஹைரைஸ் பில்டிங்ஸ் இருக்குது தெற்கு மேற்கில், வெரி குட், தாராளமாக யூ கேன் ரூல் இன். சார் எங்களுக்கு தெற்கில் தான் வந்து பெரிய ஹைவேஸே போகுது சார், பெரிய பிரிட்ஜ் இருக்குது சார், எங்களுக்கு டோல் இருக்குது, அது தொடர்ந்து அப்படியே எங்களுடைய ஹைவேஸ் மேலே போகும், தாராளமாக வாங்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி இடத்துல இப்போது நான் உங்களுக்கு ஒரு பெரிய சூட்சமம் சொல்லணும் அப்படின்னா, தென்மேற்கில் மலை இருக்கக்கூடிய ஒரு மக்கள் ஸ்ட்ராங் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மக்களாக இருப்பாங்க. இது அனுபவித்து விட்னஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு உண்மை. தமிழ்நாட்டில் மிக பிரதானமான நிறுவனம் வந்து டிவிஎஸ் நிறுவனம். அவங்களுடைய ஃபேக்ட்ரிஸ், அவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி இடங்கள் வந்து தெற்கு மேற்கு மலை சார்ந்து இருக்கும். ஏன்னா அவங்களுடைய பூர்வீகம் அது மாதிரி. திருநெல்வேலியில் அவங்களுடைய குலதெய்வமே வந்து அவங்க வழிபடுற, அவங்க இன்றைக்கும் நடத்தி வருகின்ற ஏராளமான கோயில்கள் இருந்தாலும் அவங்களுக்கு குலதெய்வமாக இருக்குகின்ற தென்மேற்கு மலை சார்ந்த சீனிவாச பெருமாள் தான். இது கொஞ்சம் ரொம்ப கூர்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோன்னா இது தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதனால் அவங்க வந்து சிறந்து விளங்குறாங்க அப்படின்றது தான் உண்மையை தவிர்த்து, தெற்கும் மேற்கும் சார்ந்து யாருக்கெல்லாம் மலை இருக்கோ அது வந்து அவங்கள வந்து ஒரு பெரிய வளர்ச்சியும் பெரிய
பிரம்மாண்ட முன்னேற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். ஒரு ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இருக்கும், அதில் டவுட்டே வேண்டாம். எங்களுக்கு வந்து தெற்கில் வந்து ஆறு இருக்குது சார், ஓடை இருக்குது, ப்ளீஸ் ரூல் அவுட். வாங்கவே வாங்காதீங்க அந்த மாதிரி இடத்துல. ஹைரைஸ் பில்டிங் இருக்குது, ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் பை, தாராளமாக வாங்கலாம். எங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ் இருக்குது சார், ப்ளீஸ் அவாய்ட் இட். பள்ளமாக இருக்கக்கூடாது அந்த இடத்துல. தெற்கும் மேற்கும் எப்போ நம்ம உயரமாக இருக்குன்னு சொல்கிறோம், மலை இருக்குதுன்னு நம்ம பாசிட்டிவாக சொல்கிறோம், ரூல் இன் பண்ண சொல்கிறோமோ, அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ் இருக்குது, அந்த இடத்துல வந்து பள்ளமான குவாரிஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் கெட் இன்வால்வ் இன் தோஸ் பிளேசஸ். அந்த மாதிரி இடத்த அவாய்ட் பண்ணிவிடுங்க. சார் தென்மேற்கில் எங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது சார், ப்ளீஸ் அவாய்ட் இட். வேண்டாம் சார், ஹெவியாக தானே சார் இருக்கும். என்னுடைய கன்சல்டன்ட் ஒருத்தர் கேட்டது, அதனால் சொல்கிறேன். என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் கேட்டது எங்களை, சார் டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது ஹெவியாக இருக்குமே சார், அங்கே தென்மேற்கில் இருக்கலாமே சார். வேண்டாம், அது இருக்கக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் ட்ராக்ஸ் இருக்குது சார், தெற்கு மேற்கு சார்ந்து இருக்குது அப்படின்னா நாட் அ ப்ராப்ளம், ப்ளீஸ் யூ கேன் கோ ஹெட் அண்ட் புக் எ பிளாட். தென்மேற்கில் வேறு என்னெல்லாம் வரக்கூடாது சார்? உயர்ந்த மலைகள் நிச்சயமாக இருக்கலாம், மரங்கள் உயரமாக நிச்சயமாக இருக்கலாம். வரவே கூடாதுன்ற பட்சத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏரி, குளம், குட்டை இவை எல்லாமே, பள்ளம், நீர். தெற்கு வந்து நீர் இருக்குது அப்படின்னா, தங்கி இருக்குது அப்படின்னா, அது அருவியாக கூட இருக்கலாம், ஆறாக இருக்கலாம், ஓடையாக இருக்கலாம், இதெல்லாம் வரவே கூடாது. தென்மேற்கு சார்ந்து, தெற்கு சார்ந்து, மேற்கு சார்ந்து நிச்சயமாக இருக்கக்கூடாது. அவாய்ட் பண்ண வேண்டிய இடங்கள் இதெல்லாம். சார் நாங்கள் வீடு கட்டிட்டோம் சார், என்ன சார் பண்ணுறது? எங்களுக்கு வந்து தென்மேற்கில் தான் ஆறு இருக்குது, அங்கே தான் கெனாலே ஓடிட்டுருக்கு, கூவம் நதி இருக்குது சார் தெற்கில் மேற்கில். ஒரு தவறு அங்கே இருக்குது அப்படின்னா யாராலையும் அதை மாற்ற முடியாது. ஒன்று நீங்கள் அந்த இடத்த விட்டு அதை விற்றுட்டு நீங்கள் வெளில வந்துடணும், யாருக்காவது கொடுத்துட்டு. சார் நான் வாடகைக்கு விட்டு வந்துடலாமா? நீங்கள் வாடகைக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதனுடைய வீரியம் வந்து கம்மியாகும், அதனுடைய பர்சன்டேஜ் ஆஃப் வீக்னஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகுமே தவிர்த்து அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த பாதிப்பிலேருந்து உங்களுக்கு விடுதலை தருமா அப்படின்னா நிச்சயமாக உடனடியாக இமீடியட்டாக தராது. மேபி 60% அதனுடைய பாதிப்பு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20% கம்மியாகி இல்லை 30% கம்மியாகி அதில் 30% நீங்கள் வந்து அனுபவிக்கிறதுக்கு இருக்கும். எங்களுடைய பூர்வீகமே அப்படி தான் சார் இருக்குது. பூர்வீகம் எப்படி இருக்கோ அதுபடி தான் நீங்கள் உங்களுக்கு மற்ற நீங்கள் இருக்கிற வசிக்கின்ற இடங்களும் அமையும். சார் நம்ம என்ன தான் சார் பண்ணுறது? நீங்கள் வீடு வாங்குறீங்க அப்படின்னும் பொழுது ஒரு சிறப்பான கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணி, இந்த இடத்துல வாங்கலாமா, தெற்கு மேற்கில் எங்களுக்கு பள்ளமாக இருக்குது, தெற்கு மேற்கில் ஆறு இருக்குது, ஓடை இருக்குது, இதை அவாய்ட் பண்ணோம், இது எப்படி பண்ணுறது, இதற்கு தீர்வு அப்படின்னும் பொழுது நிரந்தரமான தீர்வு அப்படின்றது கோயில் தான். இப்போ எந்த கோயிலுக்கு போனால் நம்ம தெற்கு மேற்கு பாதிப்பிலிருந்து விடுதலை பெறலாம் சார்? புனேலூர் மாரியம்மன் ஒரு பெஸ்ட்டு டெம்பிள், தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய புனேலூர் மாரியம்மன். அந்த கோயிலில் தெற்கில் பாதிப்பு இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் பூர்வீக வீட்டில் நீங்கள் வசிக்கின்ற வீட்டில் தெற்கில் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த கோயிலுக்கு போங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சார் நாங்கள் அங்கே போக முடியாது சார், சென்னையில் இருக்கோம். திருப்பூர் கந்தசாமி ஒரு பெஸ்ட் டெம்பிள். தென்மேற்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த கோயிலுக்கு போங்க, மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ்வீங்க. அங்கே இருக்கக்கூடிய கங்கை விநாயகர், அதாவது கோயிலுக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய கங்கை விநாயகரை வணங்கிட்டு திருப்பூர் முருகனை நீங்கள் வழிபடுங்க. தென்மேற்கு பாதிப்பு இருந்தாலும் ஒரு பெஸ்ட்டு ஒரு சொல்யூஷனாக நிச்சயமாக அந்த முருகர் உங்களுக்கு வழி நடத்துவார். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம், ஆண்டாள் பி சொக்கலிங்கம் திருடிகளே சரணம் சரணம் சரணம்.